ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம், காலேஜ் லவ் ஸ்டோரி. ஸோ யாருக்கு தான் காலேஜ் லவ் ஸ்டோரி பிடிக்காது? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு லா காலேஜ்ல படிக்கிறான் அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்றாங்கன்னா இந்த ஹோல் ஸ்டோரியை வாங்க கதைக்குள்ள போலாம். இவ தான் நம்மளோட ஹீரோயின். ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இவ வந்து அவங்க அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஃபர்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ இவளும் ஒரு ஆர்கிடெக்ட் தான். இவளோட பேர் வந்து லூனா. இவ ஆபீஸ் போற வழியில வந்து செம்ம டிராபிக்கா இருக்கு. அதே டைம்ல மழையும் பெய்யுது. சோ இந்த இடத்துல தான் இந்த டிராமாவோட டைட்டில் போடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து அவளோட ஆபீஸ் போய் ரீச் ஆயிட்டா. வாக்கிங் ஸ்லாட்ல வந்து அவளோட காரை பார்க் பண்ணிட்டு ஆபீஸ் போறதுக்குள்ள செமையா நினைஞ்சிடறா. உள்ள போனோன்னே எல்லாருமே கேக்குறாங்க ஏன் லேட்டு. அவளும் சொல்றா இல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்ட, மழையோனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட தான் அவளுக்கு வந்து இன்னைக்கு டீல் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேக்குறாங்க லைக் ஏன் லேட், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ லூனா சொல்றா இல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்ட, மழையும் அதனால லேட் ஆயிடுச்சு, சொல்லுங்க இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு என்ன டீல் பண்ண வேண்டியது இருக்கு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறா அவ. அப்பதான் அவரோட அப்பா சொல்றாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு லீகல் டீம்ல இருக்க ஹெட் வந்து இறந்துட்டாங்க. சோ அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்காக நாங்க இன்னொரு பர்சன் வந்து ஹையர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் லூனா கேக்குறா அப்படியே யார் அது, நீங்க ஹையர் பண்ணா கண்டிப்பா நல்ல பர்சன், பெஸ்ட் பர்சனா தான் இருப்பாங்க, யார் அது சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க இவங்க வந்து லா ஃபார்ம், இந்த பையனும் வந்து ஒரு லா ஃபார்ம் வச்சிருக்கான். சோ வந்து இவன் தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் பண்றதுல, இவன் தான் பெஸ்ட் லாயர் கூட. சோ இவனை தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், ஹையரும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் வந்து லூனா கிட்ட காட்டுறாங்க இதான் இவங்களோட டீடைல்ஸ் இதான் அப்படி சொல்லிட்டு பாரு அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. லூனாக்கு பார்த்தோன்னு செம்ம ஷாக். இவனை எதுக்கு ஹையர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் அவளுக்கு. அவங்க அப்பா அப்பதான் சொல்றாரு இவன் தான் இனிமேல் இந்த கம்பெனிக்கு லீகல் கவுன்சில், ஹெட் லீகல் கவுன்சில். சோ நாங்க ஹையர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம லூனா கேக்குறா என்ன கேட்காம நீங்க எப்படி ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா காத்துறா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு தெரியும் இவனோட உனக்கு நிறைய பாஸ்ட் இருக்கு, பட் நாங்க நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணோம், அந்த இன்டர்வியூல வந்து இவன் தான் பெஸ்டா இருந்தா அதனால நாங்க ஹையர் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம இவன் ரொம்ப பிரின்சிபலை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான், ஹானஸ்டாவும் இருக்கான், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்ட் லைஃப்ல நடந்தது வந்து அது வச்சு நீங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல படிக்கும் போது நடந்த விஷயம். சோ அது நீங்க ரொம்ப எங்கா இருக்குமோ நடந்தது. சோ அது இப்போ இஷ்யூவா இல்ல. சோ நாங்க இதை ஹையர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ அவளோட காலேஜ் டைம்ல என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்கா ஒரு கெஃபே பிளேஸ்ல. அந்த பிளேஸுக்கு யார் வேணா வருவாங்க, ஒரு ஸ்பாட் மாதிரி போல, அந்த அங்க இருக்க நிறைய ஸ்கூலோட ஸ்பாட் பிளேஸ் மாதிரி போல அது. ஸோ அந்த இடத்துல வந்து அதர் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் வராங்க. ஸோ அப்ப வந்து நம்ம ஹீரோயின் கேங்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்றா அங்க பாருங்க அந்த கேங்ல இருக்க பையனை வந்து எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் மேல எனக்கு கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து காட்டுறா. நம்ம ஹீரோயின் அப்பதான் அந்த கேங்க பாக்குறா. பார்க்கும்போது அதுல வந்து நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோயின் பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ், ஒரு லவ்னு கூட சொல்லலாம். சோ பார்த்த உடனே அந்த பையனை பார்த்த உடனே லவ் வந்துருது நம்ம ஹீரோயினுக்கு. சோ இங்க இதெல்லாம் கலாச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொல்ற நான் போய் அந்த பையன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து போறா, கூட ஹீரோயினும் போறா. போயிட்டு அப்பதான் லைட்டா பேசுறா, லைக் இந்த மாதிரி ஹாய் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. சோ அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். சோ எங்க வரீங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் அப்படியே நைஸா கலந்து போயிடுறான். சோ அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குற என்ன விஷயத்துக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து போயிடா. போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றா. நம்ம ஹீரோட வந்து ஒரு பொண்ணு அப்பதான் வந்து ஹாய் சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. சோ அவ அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து இருக்கா. அவளோட ரூம்மேட்டோட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூம்மேட் கேக்குறா ஹீரோயின் கிட்ட உனக்கு வந்து ஹீரோ பிடிச்சிருக்கு தானே, அவன் உனக்கு கிரஷ் இருக்குதானே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு நம்ம லூனா சொல்றா இல்ல எனக்கு அந்த பையனெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டா. பட் அவ ரொம்ப போர்ஸ் பண்ணி கேட்டதுனால ஆமா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, பட் அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா சரி ஓகே நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அப்பதான் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது.
நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறா, ஃப்ரெண்டு பார்க்காக போறப்ப வந்து லிஃப்ட்ல ஏறி தானே மேல் ஃப்ளோர் போகணும். ஸோ அதனால லிஃப்ட் போறா. லிஃப்ட்ல போகும்போது அவளோட கையில அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கீழே விழுந்தது. அதை எடுக்க போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா அந்த லிஃப்ட்ல ஏறான். ஏறிட்டு அங்க நின்றா. நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா ப்ளஷ் ஆயிடுது. ஐயோ இவனா சொல்லிட்டு செம்மையா அவ ஹாப்பி ஆயிரா, செம்மையா ப்ளஷ் பண்றா அவ. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. ஸோ காலேஜ் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க, ஹீரோட அப்பா. ஸோ ஹீரோ சொல்லுவான், நான் இந்த மாதிரி எலிவேட்டர்ல இருக்க, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட பேரே தெரியுது. அவனோட பேர் வந்து காலிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ளோர் வந்தோடனே ஹீரோ போறப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த பேக் வந்து கீழே விழுந்துரும். ஸோ அதை எடுத்து ஷோல்டர்ல மாட்டிட்டு அவன் போயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடும், செம்ம ஹாப்பி ஆயிடும். லைக் ஒரு கிரஷ் வந்து பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் செம்மையா பிளஷ் ஆவா. எங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம லூனா வந்து அவ ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போனா லைக் அவன் ஃப்ரெண்ட் வந்து படுத்துட்டு இருக்கான். என்ன சொல்ல, உனக்காக நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நார்மலா சேட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட பேரை வந்து கேட்டிருப்பாளா லிப்ட்ல. அதை போட்டு சோசியல் மீடியால செக் பண்ணி பாக்குறான். ஏதாவது பேர்ல வந்து சோஷியல் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். சோ அப்பதான் வந்து அந்த பையன் கேட்பான், நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு வந்து ஒரு புது கிரஷ், அவன் செம்ம அழகா இருக்கான், செம்ம கியூட்டா இருக்கான், அவன் பேர் வந்து காலிக் அப்படின்னு சொன்னோன்னு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுக்கிறான். சோ அப்பதான் அந்த பையன் கேக்குறான், காலிக்ஸோட ஃபுல் நேம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் சொல்றா, எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அவன் செம்ம அழகா இருக்கான், செம்ம கியூட்டா இருக்கான். அவன் இது வரைக்கும் அவனை 2 வாட்டி தான் நான் பாத்திருக்கேன். பட் அவனை பார்க்கும் போல எனக்கு தலையே சுத்துது, செம்ம பிளஷ் ஆகுது, செம்ம ஹாப்பியா இருக்கு, நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிருக்கா அவளோட ரூம் போறதுக்காக. செம்மையா மழை பெய்யறதுனால அவகிட்ட அம்பர்லாவும் இல்ல. சோ அதனால அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு இருக்கா. சோ அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாரான். நம்ம ஹீரோ வந்து கால் பேசிட்டே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல, அதாவது கொஞ்சம் தள்ளி உட்காரான் அவனும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கால்ல சொல்றான், இந்த மாதிரி நான் கேசஸ் ஒன்னும் படிக்கல, நான் படிச்சுட்டு உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துலதான் நம்மளுக்கு புரியுது, நம்ம ஹீரோ வந்து ஒரு லா காலேஜ்ல வந்து படிக்கிறான் அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜ்ல படிக்கிறா. சோ இவங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டேரக்டா பேச முடியாதுல்ல. சோ அதனால அவ என்ன பண்றா, அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னைக்கு நான் அம்பர்லா கூட எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட அம்பர்லா இல்ல இன்னைக்கு அப்படின்றா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் உங்ககிட்ட பேசல, நான் எனக்கு நானே பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க சைலண்டா. இங்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா, நம்ம ஹீரோ கிட்ட எப்படிலாம் சொல்லலாம் நம்ம சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு பிளான் பண்றா, நம்ம போன் பேசுற மாதிரி அவனுக்கு எல்லாமே கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. சோ இவளும் போன் பேசுற மாதிரி யாருக்கோ போன் பேசுற மாதிரி பேசி, இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கால்ல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரே ஸ்மைல் பண்ணுவான். இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து போனை திருப்பி வச்சுட்டு பேசியிருந்திருப்பான். செம்மையா மொக்க வாங்கியிருப்பாங்க. சோ அப்படியே மொக்க வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாவ. அப்பதான் வந்து லைக் அவளே இனிஷியேட் பண்ணி பேசுவா, நீங்க எங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயின் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் இங்க லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், நீ எங்க படிக்கிற, நான் இங்க தான் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நேத்து தான் உங்களை பார்த்தேன் நான் அந்த கேன்டீன்ல வச்சு அப்படின்னா. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைலண்டா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மைல்டா ஒரு மியூசிக் போடுறாங்க, செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த ரூம்மேட், அவ தான் வந்து அந்த லா காலேஜ்குள்ள கூட்டு போறா. வா அங்க போய் நம்ம இன்னைக்கு கேன்டீன்ல வந்து சாப்பிடலாம், அப்பதான் நம்ம ஹீரோவும் பார்க்க முடியும், உன்னோட கிரஷையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூனா கிட்ட சொல்றா. லூனாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கேன்டீன் போறாங்க. போனா அங்க வந்து நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோயின் கரெக்டா இங்க இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து உட்காரான். கரெக்டா நம்ம ஹீரோவோட இன்னொரு பொண்ணும் இருக்கான். லைக் நம்ம ஹீரோ வந்து டச் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா காண்டாரா பார்த்துட்டு லைட்டா ஜெலசியா ஃபீல் பண்றா நம்ம ஹீரோயின். ஒருவேளை அவ கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டும் வரா. வந்துட்டு ஓகே நம்ம நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நம்ம இன்வைட் பண்ணலாம், ஹீரோவை இன்வைட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டியில தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா டல்லா இருப்பா. எனக்கு வேணாம், எனக்கு மூடே இல்ல என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்தோட நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். இப்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆமா ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருப்பா. இங்க அந்த சீன் கட்டாது. அந்த பார்ட்டில வந்து எல்லாருமே உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை வந்து என்கரேஜ் பண்றாங்க, நீ போய் அவங்க கிட்ட பேசு, ஹீரோ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளவு கொஞ்சம் வெக்கப்படுறா. அதுக்கப்புறமா சரி ஓகே இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுறான். நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா நாளைக்கு சப்மிட் பண்ணும் அதனால படிக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, நீங்க எந்த இயர் படிக்கிறீங்கன்னா 3rd இயர். நான் வந்து 2nd இயர் படிக்கிறேன் ஆர்கிடெக்ட்ல. சும்மா சொல்லணும் தோணுச்சு அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் போயிடுவான், நம்ம ஹீரோவும் அந்த சைட் போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான், நான் எது கேட்டாலும் ஒன் வேர்ட் ஆன்சர் பண்றான், நான் இப்படிதான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பான். ஸோ அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னா, ட்ரிங்க்ஸ் காலேஜ் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே சொல்லிட்டு போவான். ஸோ அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயினும் கோத்து விட்டுருவாங்க. இவரும் கூட வரேன்னு சொன்னா இவளையும் கூட்டு போ அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வராங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறான், நீ சிகரெட் பாக்கெட் வாங்கிருக்க, யாருக்கு வாங்கின அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றான், எனக்கு இல்ல இது என்னோட ஃப்ரெண்டுக்கு வாங்கினேன், நான் சிகரெட் எல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்றான். ஹீரோயின் கேக்குறான் எதனால அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்றான், ஹெல்த் ரீசன்னால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்றான். அப்பதான் அவன் சொல்றான், உன்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிகாஸ் நான் எது கேட்டாலுமே நீ ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ற, அப்ப எப்படி நான் பேசுறது அப்படி சொல்லிட்டு கேக்குறான். இவனும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறான். இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து நடந்து போயிட்டே பேசிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறான், நீ எப்பவுமே ஏன் என்னோட காலேஜ் கிட்டே சுத்திட்டு இருக்க அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல என்னோட பேரண்ட்ஸ் வந்து அங்கதான் கிளினிக் வச்சு ஒர்க் பண்றாங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, அதனாலதான் நாங்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி ஓகே இப்ப நீயும் டாக்டர் ஆகல, உனக்கு வந்து டாக்டர் ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்றான். நம்ம ஹீரோ மூஞ்சி மாறிடுது. இவனும் சரி ஓகே ஓகே சாரி சாரி நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா அவனோட பேர் என்ன அப்படின்னு. ஹீரோயின் சொல்றா, இவ்வளவு என்கிட்ட பேசிட்டு வரோம், என் பேர் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு. இல்ல எனக்கு தெரியல சொல்லு அப்படின்றா. என்னோட நீ வேணா என்ன வந்து லவ்னு கூப்பிட அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் லைட்டா ஃபிளர்ட் பண்ற மாதிரி இருக்கு ஹீரோ கிட்ட. ஹீரோவும் பார்த்து லைட்டா முறைக்கிறான். சரி சரி ஓகே நான் விளையாட்டதான் செஞ்சேன், நீ என்ன வந்து லூனான்னு கூப்பிடு, என்னோட பேர் வந்து லூனா நட்டாஷா வெலரிஸ், சோ வந்து நீ என்ன ஷார்ட்டாவே லூனாவே கூப்பிடு அப்படின்னா. சரி ஓகே உனக்கு வந்து நீ சோசியல் மீடியால எல்லாம் இருக்கியா, உன்னோட சோஷியல் ஐடி செக் பண்ண, இன்ஸ்டா எஃபில நீ எதுலயுமே இல்லையே அப்படின்னு. இல்ல என்னோட பேரு வந்து ஏஜே அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம், அதான் என்னோட நிக் நேம், நான் அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட பேர் வந்து காலிக்ஸ் ஜேஸ், ஸோ அதனால கேஜேன்னு எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே இந்த சீனியும் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் அவளோட கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு கேட்கறான், என்ன அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா, நேற்று ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னியே அப்படின்னு. ஹீரோயின் சொல்றா, இல்ல ஒன்னும் அக்செப்ட் பண்ணல, நானும் நைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்த்தா திடீர்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல வேணும், செம்மையா குஷியாடா செம்மையா ஹாப்பியாயிடா, அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறான். ஸோ இங்க இருந்து நம்ம ஹீரோயினும் டைப் பண்றாங்க, மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஆன்லைன்லயே செம்ம க்ளோஸ் ஆறாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஸோ இவங்க 2 பேரும் மீட்டே பண்ண மெசேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் கேட்கற எப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்ல, சரி நான் கமிங் வெனஸ்டே வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, ரொம்ப ஜாலியா கத்திட்டு இருக்கா. அங்க அந்த சீன் காட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வெனஸ்டே மீட் பண்றேன்னு சொன்னால, ஸோ அதுவும் வெனஸ்டே தான். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கரெக்டா வரான். நம்ம ஹீரோயின் தெரியாத மாதிரியே கேட்கறா, நீ என்ன இங்க பண்ற, நான் தான் சொன்னால வெனஸ்டே மீட் பண்ணலாம், அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓகே ஓகே வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறான். ஹீரோ வந்து உட்காரான். ஹீரோயின் சொல்றா, கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரு அப்படின்னு சொல்றா. சோ அவங்க 2 பேருமே வந்து சேட்ல வந்து க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இந்த இடத்துல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன், அப்படியே போற போது உனக்கும் ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா. நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிடுது, சரி நம்மள பார்க்கலாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட வந்து லைக் ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கலாம், பேரண்ட்ஸ் எப்படி அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறான். அப்போ வந்து அவளுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. இவ கால் பண்றா சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு ஹீரோ கிட்ட பேசுறான். பட் ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டான். ஸோ நான் அவன்கிட்ட அப்புறமா பேசுறேன், நீ ஃபர்ஸ்ட் கால் அட்டென்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்க சீன் அப்படியே கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீன் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் கொஞ்ச நாள் மீட்டே பண்ணல, பேசிக்கவும் இல்லை. ஸோ கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பார்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ வருவானா எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோ வரவே இல்லை. ஸோ இவனும் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க வந்து அந்த பார்ட்டில வந்து சில பாய்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட, நீ சிங்கிளா நம்ம 2 பேரும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க.
அங்கே நம்ம ஹீரோ கரெக்டா வந்து பாத்துருவான். பார்த்துட்டு இவன் எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி போவான். ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேன், ஹாய் கூட ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்வான். நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட பேசவே மாட்டான், நடந்து போயிட்டே இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மைக்கு போட்டு அப்படியே விழுந்துருவான். நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து கூட்டு போயிட்டு ஹீரோட வீட்டுல வந்து அவளை வந்து படுக்க போட்டுருவான். சோ அவ எழுந்து பார்க்கும்போது யாரோட வீடுன்னு தெரியாம சுத்திட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருப்பான். இவ பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுவா. அப்படியே லைக் நம்ம ஹீரோனுக்கு தான் ஹீரோ மேல கிரஷ் இல்ல, பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லிட்டரலி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து பண்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சோ இந்த பிளாஷ்பேக் அப்படியே இங்க கட்டாது. கட்டா நம்ம ரியாலிட்டி காட்டுறாங்க. ரியாலிட்டியில வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம இவனை ஹையர் பண்ண போறது இல்ல, இவங்க நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சோ அப்பதான் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல நாங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம், இன்னைக்கு வரா நம்ம மீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்னால கண்டிப்பா மீட்டே பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒன்னும் ரெடி ஆகல அப்படின்னு அவன் சொல்றா. சோ அங்கே நான் எழுந்து போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு அவனே இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஹாய் வலேரியா, ஆர்கிடெக்ட், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இங்க அந்த சீன் எபிசோட் 1 வந்து இங்கே கட் ஆயிடுது. எபிசோட் 1 இதோட முடியுதுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. சோ சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இவங்க எப்படி பிரிஞ்சாங்க, எதனால பிரிஞ்சாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, இதெல்லாமே வந்து அப்கமிங் எபிசோட்ல வரப்போகுது. சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.